Next வந்து examine the role of solar energy in India's renewable energy mission and the hurdles in its adoption அப்படி பார்க்கிறோம். இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தில் சூரிய ஆற்றலின் பங்கு மற்றும் அதை ஏற்றுக்கொள்வதில் உள்ள தடைகளை ஆகியவற்றை ஆராயுங்கள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னும் போது நம்ம எரிசக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தோம்னா எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமே நம்ம ரெண்டு டைப் சொல்லுவோம். ஒன்று வந்து ரெனியூபிள் அண்ட் அனதர் ஒன் நான் ரெனியூபிள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ புதுப்பிக்க இயலாத அப்படின்னு பார்க்குறோம். அப்போ புதுப்பிக்க இயலாத நான் ரெனியூபிள் அப்படின்னா திரும்பி நமக்கு கிடைக்காது. ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அது ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். இல்லை எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸை சொல்லுவோம். வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் புதைப்படி எரிபொருள் அப்படின்னு எடுத்துருவோம். கோல், பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நேச்சுரல் கேஸ் சொல்லலாம். இது எல்லாமே வந்து திருப்பி ஃபார்ம் ஆகணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அதே மாதிரி திருப்பி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரியிங் ஆஃப் வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். அப்படியே நம்ம பூமி கடியில் நம்மலாம் புதஞ்சோம் அப்படின்னா தான் இன்னும் ஒரு 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம ஆயிலா வந்து மாறி அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு பெட்ரோல் அவங்க டீசல் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரணமாக இருப்போம் வந்து. அப்போ நம்ம பூமி கடியில் புதையறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸும் இப்போ ரீசெண்டாக வந்து என்னது பூமி கடியில் புதைய போகிறதில்ல அப்படின்னும் போது அப்போ நமக்கு ஃபியூல் ஃபார்மேஷன் அப்படின்றது ரீசெண்ட் டைம்ல நடக்கவே போறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோல் அண்ட் பெட்ரோலியம் நம்ம எடுத்து யூஸ் பண்றது ஒரு கட்டத்தில் எக்ஸாஸ்ட் ஆயிடும், வந்து தீர்ந்துடும். அப்போ தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வந்து அப்போ நம்ம மாற்று வழியை தேடணும். அப்போ மாற்று வழியை நம்ம தேடும் போது என்னன்னா தீராத வந்து எப்பவுமே நமக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இடத்து வந்து ரொட்டேட் ஆகுது. அது எப்படி ரொட்டேட் ஆகுது? வித்தின் 12 ஹவர்ஸ்ல வந்து நமக்கு டே வந்துடுது திருப்பி. அப்போ 12 ஹவர்ஸ் நைட்டு 12 ஹவர்ஸ் டே அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஸ்லோவா ரொட்டேட் ஆனாலும் பிரச்சனை தான். சோலார் எனர்ஜி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இப்போ லைக் வந்து வீனஸ் எடுத்துக்கோங்க. வீனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிறதுக்கு 221 டேஸ் ஆகுது ஃபுல்லா. நமக்கு 24 ஹவர்ஸ்னா அங்கே 221 டேஸ். அப்போ வீனஸ்ல டே சன் செட் ஆகி திருப்பி சன் ரைஸ் ஆகிறதுக்கு 100 நாள் வெயிட் பண்ணணும். அப்போ அங்கே சோலார் எனர்ஜி பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே கிடையாது வந்து. பட் நம்ம எர்த்தை பொறுத்த வரையும் சன் செட் ஆகி திருப்பி சன் ரைஸ் ஆகிறது 12 ஹவர்ஸ்ல நடந்துருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோலார் எனர்ஜி பாசிபிள் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் நம்ம டிராபிக்கல் ரீஜன்ல இந்தியா இருக்கு. அப்போ இந்தியா டிராபிக்கல் ரீஜனா நல்ல வெயில் படக்கூடிய இடம். ஏன்னா சன்னோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேலே டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி, கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து அது வந்து 23 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் சன் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வெர்டிகல் சன் ரேஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் சப்டிராபிக்கல் மேலே இருக்கக்கூடிய பிளேஸ் கூட நல்ல வெயில் கிடைக்கும். இப்போ ராஜஸ்தான்லாம் சப்டிராபிக்கல் மேலே தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து அங்கேயும் வந்து வெயில் வந்து இருக்கு. ஏன்னா இது 23 டிகிரில இருந்து அடுத்து 66 டிகிரி வரையும். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்டிராபிக்கல் சொல்றோம். அப்போ நம்ம வெரி க்ளோஸ் டு டிராபிக் ரீஜன் அப்படின்னு பார்க்குறோம் இந்தியா, நார்த் இந்தியா. ஸோ அதனால வெயில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னும் போது நம்ம சோலார் மட்டும் கிடையாது, விண்ட் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜி தான். நம்ம லாங் கோஸ்டல் லைன் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நமக்கு கோஸ்டல் இருக்கு, ஏரியா இருக்கு. அப்போ அந்த கோஸ்டல் லென்த் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் மட்டும் நம்ம மவுண்டைன் இருக்கு. அப்போ 2 மவுண்டைன் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் வந்து என்னன்னா பாஸ். அந்த பாஸ்லேயே நமக்கு என்ன ஆகும்னா விண்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப விகரஸா இருக்கும். ஸோ மவுண்டைன் பிளாக் பண்றதுனால ஒரே ஒரு இப்போ ரெண்டு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குன்னா அப்போ இங்க விண்டு வந்து தடுத்துட்டு இருக்கும். அப்போ போறதுக்கான ஒரே வழி இந்த வழியை தான் விண்டு போய் ஆகணும். அப்படி போகும்போது அந்த ரீஜன்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து இப்போ முப்பந்தல் ஆரல்வாய் மொழி அப்படி சொல்லி போக்கல அந்த மாதிரி செங்கோட்டை பாஸ் வந்து அப்புறம் பாலக்காடு பாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரீஜன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி அப்படின்றது மூலியமா நம்ம காற்று ஆற்றல் மூலியமா மின்சார உற்பத்தி வந்து பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம மின்சார உற்பத்தி பண்றது அப்படின்னா இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். காற்று வீசிட்டே தான் இருக்கும், சன் ரைஸ் ஆகிட்டு இதுதான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 300 டேஸ் வந்து சன்லைட் வந்து இருக்கு. 200 டேஸ் மேலே சன்லைட் இருந்தாவே அங்கே சோலார் பேனல் அப்படின்னு செட் பண்ணலாம். நமக்கு 365 டேஸ்ல 300 டேஸ் மேலே சன்லைட் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம அந்த சோலார் எனர்ஜி அப்படின்ற ரெனியூபிள் எனர்ஜி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு என்ன ரிசர்வ் வந்து கம்மியா இருக்குன்னா பெட்ரோலியம் வந்து கம்மியா இருக்கு. ஆனா பெட்ரோலியம் ரிசர்வ் எங்க அதிகமா இருக்கு இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாலயஸ் கீழே தான் இருக்கு. ஆனா அதை ட்ரில் பண்ணி எடுக்க முடியாது. காரணம் என்ன? இமயமலை ஃபோல்டு மவுண்டைன் வந்து. ஸோ அப்போ அதை ட்ரில் பண்ணி உள்ள போய் இருக்கிறது எடுத்துட்டு வர முடியாது. இப்போ ஏற்கனவே எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து, கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அதனால நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றதுனால ஃபாசில் ஃபியூல் அப்படின்றது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டேன். ஆனா அது டெட்லைன் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். அப்போ இந்தியா வந்து நெட் ஜீரோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எப்போ அப்படின்னா 2070 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய டார்கெட் வந்து 500 ஜிகாவாட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2047 நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டார்கெட் நமக்கு நாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வந்து. ஸோ அப்போ நேஷனலாக ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க வந்து. டெவலப்டு கண்ட்ரிஸ்னா ரொம்ப ஃபாஸ்டா ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும். டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு டைமே கிடையாது, நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எமிஷன் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்னா புவர் கண்ட்ரிஸ். ஸோ அப்போ அவங்க கிட்ட என்ன கிடையாதுன்னா ஃபாசில் ஃபியூல் வாங்குறதுக்கு காசே முதல்ல இல்லை.
அப்புறம் அவன் எங்க ரிலீஸ் பண்றது? இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி கார், ஒரு வீட்டில் 2-3 கார் இருக்கும் வந்து. அப்போ இந்தியாவில் ஒரு பைக் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒரு வீட்டில் வந்து. அங்கே 2-3 காரை வச்சிருக்கான். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து டெய்லியும் வந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக காரில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ எமிஷன் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம்? ட்ரெயின் பஸ்ல தான் போவோம். அவன் இண்டிவிஜுவலாக அவன் காரில் போகிறான். அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து பீக்ல இருக்காங்க வந்து. ஸோ அப்போ அவங்க தான் இமீடியட்டாக குறைக்கணும், அவங்க தான் ரெனியூபிள் எனர்ஜிக்கு இமீடியட்டாக மாறணும் அப்படின்றது தான் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டு அதில் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கப்பா நீங்க. ஏன்னா நீங்க இப்பதான் வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்பவே நீங்க ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணணும் சொல்றோம், இதை கம்மி பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் growth வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் கொடுத்துருக்கேன் வந்து. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னா, எக்ஸாமின் த ரோல் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் இந்தியாஸ் ரெனியூபிள் எனர்ஜி மிஷன் அண்ட் அடல்ட்ஸ் அண்ட் இன் இட்ஸ் அடாப்ஷன் அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தில் சூரிய ஆற்றலின் பங்கு மற்றும் அதை ஏற்றுக்கொள்வதில் உள்ள தடைகளை ஆகியவற்றை ஆராயுங்கள் அப்படிங்கிட்டு. அப்போ என்னென்ன தடை இருக்கு இதுல ஏற்றுக்கிறதுல அப்படின்ட்டு. அப்போ இந்தியா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing எக்கனாமிஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதுதான் இப்போ தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இந்தியா வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் இருக்கா அப்படின்னா யூஎஸ் அண்ட் சைனா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து with increasing concerns over climate change, fossil fuel depletion and in energy security, renewable energy has become a national priority மாறி இருக்கு. ஒரு பக்கம் நம்ம இம்போர்ட் பண்றது நம்ம பெரிய தலைவலியா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நம்மளால பண்ண முடியல வந்து. ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே கன்சியூம் பண்ணிடுறோம் வந்து. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டும் கம்மியா இருக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கான நம்ம மற்ற கண்ட்ரியோட நம்ம போட்டி போட்டு சீப் ரேட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்றது டஃபா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறிடுவோம் அப்படின்றது நமக்கு நல்ல சாய்ஸ் வந்து. Among the various renewable sources, solar energy is considered the most abundant and promising, especially for the tropical country like India that receives over 300 sunny days annually. அப்போ 300 நாளுக்கு மேல. அதனால தான் நம்ம வந்து வாலண்டரியா பிரான்ஸோட ஒன்னா சேர்ந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் நம்ம தான் வந்து இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சோலார் பேனல்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட், அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா ப்ரொடியூஸ் பண்றது, சீப்பான ரேட்டு கிடைக்கிறது யாருக்குன்னா டெவலப்பிங் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த டெக்னாலஜி டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கு. ஆனால் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இது எப்படியாவது கிடைச்சி இவங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் சோலார் பேனல் வச்சு நம்ம எனர்ஜி வந்து கன்சியூமரா மாறாம எனர்ஜி ப்ரொடியூசரா மாறணும். அப்போ ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கரண்ட் பில்லுன்னு ஒன்று இருக்குமானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ சீஃப் காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கிராமங்கள்ல இருக்கட்டும் அல்ல நகரங்களா இருக்கட்டும் கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மார்னிங் வந்து என்னது ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி சோலார் ஹீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்போ மார்னிங் வந்து நீங்க பாத் பண்ணும்போது அந்த ஹீட்டர் வந்து கரண்ட்ல இல்லாம சோலார் ஹீட்டரா வந்து இருக்க போகுது. அப்போ ரூஃப் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலியமா என்ன பண்ண போறாங்கன்னா லைட்டிங் கொடுக்க போறாங்க. அப்போ கம்பல்சரியா கவர்மெண்ட்டுடைய பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்து அப்போ காமன் யூஸ்க்கு இருக்கக்கூடியது எல்லாமே எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரூஃப் டாப்ல இருக்கக்கூடிய சோலார் பேனல் இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி மாத்திடுவாங்க. இப்போ ட்ரெயின்லயும் அப்படிதான். ரயில் ஓடுறதுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் வந்து ரன் ஆகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கரண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதே ட்ரெயினில் லைட்டிங் அண்ட் ஃபேன் அந்த இதுக்கான அந்த கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் மேலே இருக்கக்கூடிய சோலார் பேனல் வந்து, அதாவது ரூஃப்ல இருக்க சோலார் பேனல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த எனர்ஜி தான் யூஸ் பண்ணி கன்சியூம் பண்றாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்காங்க வந்து. அப்போ ஃபியூச்சர் அப்படின்னும் போது வந்து டோட்டலா நம்ம 100% வந்து ரெனியூபிள் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்றது இப்பவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரோல் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் இந்தியாஸ் ரெனியூபிள் எனர்ஜி மிஷன் வந்து, இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டத்தில் சூரிய ஆற்றலின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் சோலார் மிஷன் அப்படின்றது 2010 கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே இந்த NSM வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் டு ப்ரோமோட் சோலார் எனர்ஜி ஃபார் சஸ்டைனபிள் growthக்காக அப்படின்னு பார்க்குறோம். டார்கெட் வந்து 2022ல 100 ஜிகாவாட் அப்படி பார்க்குறோம். அண்ட் 2030ல வந்து 280 ஜிகாவாட்ஸ் அப்படி பார்க்குறோம். அண்ட் ஓகே 2030ல வந்து 280 ஜிகாவாட்ஸ் சோலார் பவர் அவுட் ஆஃப் 500 ஜிகாவாட் ஃபார் நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம 2030ல நம்ம டார்கெட் வந்து 500 ஜிகாவாட்ல புதைப்படிவு மற்ற எரிபொருள் திறனின் 250 ஜிகாவாட் மட்டுமே சூரிய சக்தி 2030 டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய சக்தியில இருந்து வரது மட்டுமே 280 ஜிகாவாட் வந்து இருக்கணும். சோலார் பேனல் பத்தி தானே, அதனால அதை பத்தி மட்டும் நம்ம எக்ஸாக்டா சொல்ற மாதிரி இருக்கும். கான்ட்ரிபியூஷன் டு எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சோலார் எனர்ஜி ரெடியூசஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். காரணம் இம்போர்ட் பண்றோம் கோல் அண்ட் ஆயில், அது நம்ம பெரிய தொல்லையா இருக்கு. இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு இந்தியாஸ் லாங் டர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி டைவர்சிஃபைங் தி எனர்ஜி மிக்ஸ் அப்படி பார்க்கலாம். அப்போ லாங் டர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி இது வந்து காரணமா இருக்கும். இப்போ ஒரு சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்கு வந்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னும் எஃபெக்டிவான ஒரு சோலார் பேனல் அப்படிதான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ செல்ஃபோன் மாத்துறோம், காரு மாத்துறோம், பைக்கு மாத்துறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு செல்ஃபோன்லாம் 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம்ல சம சோலார் பேனல் அப்படின்னு. இப்பவே பல வீடுகள் என்ன பண்றாங்கன்னா
அந்த நைட்டில் எரியக்கூடிய லைட் இருக்குல்ல வீட்டுக்கு முன்னாடி, அந்த லைட் வந்து என்ன பண்ணனா சோலார் லைட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ டே எல்லாம் என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த சோலார் லைட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடும். நைட் வந்து சென்சார் என்ன பண்ணணும்னா சன் செட் ஆனவொடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். திருப்பி டேல வந்து சன் ரைஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஆட்டோமேட்டிக் லைட் வந்து லைட் சென்சிட்டிவ் லைட் வந்து அந்த சோலார் பேனலோட இருக்கிற மாதிரி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அந்த லைட்டுக்கான கன்சப்ஷன் அப்படின்றது நம்ம நேச்சுரலாக சோலார் மூலியமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெரேஸில் அந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட் லைட்டும் அதே மாதிரி தான் இப்போ வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம். டீசென்ட்ரலைசர் எனர்ஜி ஆக்சஸ். இப்போ எனர்ஜிக்காக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா, தெர்மல் பவர் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே கிடையாது. நம்மளே எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராமங்களில் பெருசாக வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் இருக்காது, வந்து ஏசி இருக்காது, ஏர் கண்டிஷனர் இருக்காது, வாட்டர் ஹீட்டர் இருக்காது, அப்புறம் அயன் பாக்ஸ் கூட இருக்காது. இதெல்லாம் வந்து அதிகமான கரண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து. ஸோ அப்போ மற்றதுன்னா அவங்க வீட்டில் வந்து லைட் இருக்கும், ஒரு 2 லைட் இருக்கும், ஒரு 2 ஃபேன் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் டிவி இருக்கும் வந்து. ஸோ இப்போ இதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அப்போ டீசென்ட்ரலைசராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதை ஆல்ரெடி நம்ம எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா ரிமோட் ஏரியாஸ், ஐலாண்டு வந்து, அப்புறம் ட்ரைபல் ஏரியாஸ் வந்து, ஹில்லி ஏரியாஸ். ஸோ அங்கே என்ன பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரிக் ஒயரை வந்து அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம கரண்ட் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப தூரத்துக்கு கரண்ட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்போ எங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பக்கத்திலே கன்சப்ஷன் பண்ணுறது அப்படின்றது அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நுகர்வுப்பட்டது அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்கும். பிஎம் குசும் ஸ்கீம் அப்படின்றது ஸோ யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பம்ப், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் விவசாயிகளுக்காக கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அப்போ இலவச மின்சாரம் கொடுத்தது இப்போ போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பம்பு செட் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு சோலார் பேனல் வச்சு அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு பேட்டரியில் ஸ்டோர் ஆகி அந்த பேட்டரி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பம்பு செட்டில் தண்ணி எடுக்கிறது. அப்போ இரிகேஷன் வந்து வாட்டர் வந்து வெளில இருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சல் எடுக்கிறோம். அண்ட் ரூஃப் டாப் சோலார் ப்ரோக்ராம் இது வந்து இப்போ மேற்கூரை சூரிய சக்தி திட்டம் அப்படின்னா இந்தியா முழுவதும் வந்து இப்போ டார்கெட்டாக போயிட்டு இருக்கு. 40 ஜிகாவாட்ஸ் வந்து ரூஃப் டாப் மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணணும். சோலார் பார்க் ஸ்கீம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெரிய லேண்ட் இருக்கு, வேஸ்ட் லேண்ட் இருக்கு அப்படின்னா அது யூஸ் பண்றாங்க. ரிவர் இருக்குன்னா ரிவருக்கு மேலே என்ன பண்ணா சோலார் பேனல் யூஸ் பண்றாங்க. அப்போ வாட்டர் எவாபரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கும் அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கு போயிடும். அப்போ தேவையில்லாம அந்த சூரிய வெப்பத்தால வந்து அது ஆவியாகி போறதை தடுக்கிறது அப்படிங்கிற வந்து. ஸோ அதுக்கு அடுத்து எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் வந்து ஸோ அப்போ கிரியேட்ஸ் கிரீன் ஜாப்ஸ், இன்ஸ்டாலேஷன், மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படி பார்க்குறோம். இந்தியா ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக மாறும்போது மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இதை வந்து பண்ணலாம். அண்ட் ரிடியூஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் பை ரீப்ளேசிங் தெர்மல் பவர் பிளான்ட். வந்து தெர்மல் பவர் பிளான்ட் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கோல் யூஸ் பண்றோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி பார்க்குறோம். அண்ட் மினிமைசஸ் ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அப்படி பார்க்குறோம். அப்போ காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை குறைக்கிறது அப்படி பார்க்குறோம். ஏன்னா இதுல இருந்து என்ன நீர் மாசுபாடு அப்படின்னும் போது இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னும் போது அங்க என்ன யூஸ் பண்ணனா வாட்டர் தான். அப்போ அந்த வாட்டர் ஸ்டீமாக மாறும். அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணணும், டர்பைனை ரொட்டேட் பண்ணும், திருப்பி அது என்ன ஆகணும், கூல் டவுன் ஆகணும். அப்போ கூல் டவுன் ஆகும்போது ரிவர் வாட்டரையோ அல்லது சீ வாட்டரோ என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த ஹீட்டை எடுத்துட்டு போகும். அப்போ அங்கே ஒரு பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, அதனால ஏர் பொல்யூஷன் நடக்கும். இப்போ ரெண்டுமே நம்ம நடக்காம தடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லீடர்ஷிப் இன் குளோபல் சோலார் டிப்ளமசி, உலகளாவிய சூரிய உற்பத்தி தலைமைத்துவம் அப்படின்றது அதை நம்ம தலைவர் நரேந்திர மோடியும் வந்து அப்புறம் பிரான்ஸோட அதிபர் 2 பேரும் கட்டி பிடிச்சி என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ நம்ம பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரான்ஸோட வந்து. ஸோ நமக்கு சப்போர்ட்டிவா வந்து பிரான்ஸ் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் பிரான்ஸுக்கு சப்போர்ட்டிவா வந்து இருக்கும். 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அண்டர்லைன் பண்ணணும், சோலார் அலையன்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ இது மூலியமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா டிராபிக் ஜோன்ல இருக்கிறது, அப்புறம் ஆல் ஓவர் த வேர்ல்டு யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்க, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் டு ஆல். யூஎன் மெம்பர்ல யார் வேணாலும் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான் டு ப்ரொமோட் சோலார் யூசேஜ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வந்து. இதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சோலார் அப்படின்ற எனர்ஜி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் த ரோல் ஆஃப் சோலார் எனர்ஜி இந்த இந்தியாஸ் ரெனியூவல் எனர்ஜி மிஷன் அப்படின்றத சொல்லியாச்சு. அப்போ ரோல் அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சோம் இதுவரையும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஹர்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹர்டல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த தடைகள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பங்கு என்னன்னு பார்த்தாச்சு, இப்போ தடைகள் என்னன்னு பார்க்குறோம். இந்த 2 கீவேர்டுக்கு தான் நம்ம வந்து பதில் எழுத போகிறோம். மற்றது எல்லாமே வந்து சோலார் எனர்ஜி, ரெனியூவல் எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த மிஷனை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டோம், 15 மார்க்ல வந்து ரோல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ரோல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஹெட்டிங் போட்டிருக்கோம், சப் ஹெட்டிங் போட்டிருக்கோம். பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 9, 11, 11 + 3 14 பாயிண்ட்ஸ். அப்போ 14 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணுமா அப்படின்னா கிடையாது.
இதில் செலக்டிவாக நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன வேணால் இந்த ஆற்றலின் பங்கு அப்படின்னும் போது வந்து இந்த டேட்டாலாம் நம்ம எழுதிடணும். அந்த டேட்டா எதிர்பார்ப்பாங்க. டேட்டா இல்லாமல் நம்ம எழுதுறது செட் ஆகாது. அப்புறம் ஸ்கீம்ஸ் இருந்தால் அதையும் வந்து அட்லீஸ்ட் 3 ஸ்கீம் இருக்குன்னா 2 ஸ்கீமாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எழுதினா கரெக்டாக இருக்கும். 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 8 to 10 பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதும் தான். 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஹடல்ஸ் இந்த அடாப்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் இந்தியா. ஸோ அப்போ இந்தியாவில் சூரிய ஆற்றல் ஏற்றுக்கொள்ள உள்ள தடைகள் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ ஹை இனிஷியல் காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் வந்து காரணம் என்ன அப்படின்னு வந்துன்னா த ஆபரேஷனல் காஸ்ட் ஆர் லோ, த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் இன்ஸ்டலேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இஸ் ஸ்டில் சிக்னிஃபிகன்ட் ஃபார் காமன் சிட்டிசன் அண்ட் ஸ்மால் பிசினஸ். சோலார் பேனல் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக அதை வந்து இந்த சோலார் எனர்ஜி வருது இல்லை, அதை நம்ம ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த பேட்டரியோட ரேட்டும் காஸ்ட்லியாக. அப்போ கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ரூஃப் டாப் சோலார் பேனலை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதை கன்சியூம் பண்ணாதான பிரச்சனை. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை மெயின் கிரிட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அப்படி கொண்டு போயிட்டு அந்த கரண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணி அதை வந்து பகல் நேரத்தில் ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்குல்ல அவங்களுக்கு தேவையான கரண்ட்டாக நம்ம கொடுத்துருவோம், ஸ்டோர் பண்ண வேணாம். அப்போ நம்ம செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சோலார் பேனல் இன்னொரு பக்கம் பேட்டரின்னு சொல்லி 2 செலவாக இல்லாமல் வெறும் சோலார் பேனல் போட்டு மெயின் கிரிட்ல கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஸோ அது மூலியமா நம்ம ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதில்லை. லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸ் வந்து நிலம் கையகப்படுத்தல் பிரச்சனை. இப்போ வேஸ்ட் லேண்ட் இருந்தாலும் வேஸ்ட் லேண்ட் யார்கிட்டனா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மக்கள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வாங்கி அதில் என்ன பண்ண சோலார் பேனல் அப்படின்றது பார்க் வந்து கிரியேட் பண்ணுறது பிரச்சனையா இருக்கு வந்து. அடுத்து இன்டர்மிட்டன்சி அண்ட் ஸ்டோரேஜ் சேலஞ்சஸ் வந்து இடைப்பட்ட மற்றும் சேமிப்பு சவால்கள் அப்படின்னும் போது என்னன்னா வந்து வெதர் டிபெண்டன்ட் வந்து அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஃபிளக்சுவேட்ஸ் பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் டே அண்ட் கிளவுட் கவர். இப்போ மழை பெய்யுது க்ளௌடியா இருக்கு அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். அப்போ அதை நம்பி என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ஒரு ஃபேக்டரி ரன் பண்றதோ இல்லை மின்சாரம் ஒரு பகுதி கொடுக்கறதோ கஷ்டம் வந்து. அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரிமைன் எக்ஸ்பென்சிவா இருக்கு, டெக்னாலஜிக்கலி லிமிடெட் வந்து. இப்போ பேட்டரி கார் இருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது காரணம் என்னன்னா பேட்டரி தான் மெயினா. அண்ட் வீக் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறோம், பலவீனமான கட்ட உள்கட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கிரிட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபார்மெட்டில் வீக்காக இருக்கு. இன்னும் வந்து எக்யூப்டு இன்டகிரேட்டட் வேரியபிள் சோலார் எனர்ஜி எஸ்பெஷலி ரூரல் அண்ட் ரிமோட் ரீஜன்ஸ் அப்படின்னும் போது நாட் ஃபுல்லி எக்யூப்டா இல்லை அப்படின்றது அதில் இருக்க பிரச்சனை. அப்போ கிரிட் கன்ஜெக்ஷன் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் கேன் அக்கர் டியூ டு ஃபிளக்சுவேஷன்ஸ்னால. அப்போ இன்னும் நம்ம மின்சாரத்துக்கான அந்த கிரிட் அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறது, லைன் வந்து கொண்டு போகிறது, அப்போ கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றது அதில் இருக்க பிரச்சனை. லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அப்போ இதை பற்றின அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை. அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவர்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படி பார்க்குறோம். அண்ட் ஃபினான்சிங் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் வந்து. ஸோ கவர்மெண்ட்டோட ஃபினான்சிங் அப்படின்னா சோலார் பேனல் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது கன்சப்ஷனுக்கும் பெருசாக சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ யூனிஃபார்மிட்டி ஸ்டேட் லெவல் சோலார் பாலிசிஸ் வந்து வேணும். அண்ட் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் லிமிடெட் பை கன்சர்ன்ஸ் ஆஃப் அபவுட் ரிட்டர்ன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து. ஸோ அப்போ இதில் பெருசாக வந்து ப்ராஃபிட் வருமா வராதான்னு தெரியல, பிரைவேட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் ப்ரோக்ரஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் 2025 வந்து முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியா அச்சீவ்ட் 18 GW சோலார் பவர் அப்படின்னு பார்க்குறோம். இது பெரிய விஷயம் வந்து. அப்போ 2025 நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 218 வச்சிருக்கோம். இன்னும் 5 வருஷத்துல 200 GW நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதான் 2030 நம்ம டார்கெட். ரேங்கட் அமங் த டாப் 5 சோலார் எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் குளோபலி எப்படி பார்க்குறோம். அண்ட் செவரல் ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு எமர்ஜர் சோலார் பவர் லீடர்ஸா எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு. அதில் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். கன்க்ளூஷன் வந்து சோலார் எனர்ஜி இஸ் சென்ட்ரல் இந்தியாஸ் விஷன் ஆஃப் சஸ்டைனபிள் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் எனர்ஜி ஃபியூச்சரா வந்து இது வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் ஆஃபர் சொல்யூஷன் டு எனர்ஜி பாவர்ட்டி, கிளைமேட் அண்ட் சேஞ்ச் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் கதை தான். அண்ட் வித் கன்சிஸ்டன்ட் பாலிசி சப்போர்ட், இனோவேஷன் அண்ட் பாலிசி பப்ளிக் அவேர்னஸ், சோலார் பவர் கேன் பவர் இன் இந்தியா டுவர்ட் கிரீன் அண்ட் ரிசலைன்ட் ஃபியூச்சர்ஸ் சொல்லிட்டு வே ஃபார்வர்டாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். நமக்கு வந்து 15 மார்க்காக இருக்கிறதுனால இதில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம கன்க்ளூட் பண்ணினாலும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ சோலார் எனர்ஜி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அதனுடைய சோலார் எனர்ஜி அதனுடைய ரோல் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அதனுடைய என்ன கேட்டேன், 2 பாயிண்ட் ரோல், அதுக்கப்புறம் ஹடல்ஸ் 2 பாயிண்ட் தான் கேட்டேன். 2 நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு.